என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இல்லையா? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, ஓகே. நம்ம தொடர்ந்து ஒரு கிறிஸ்தவன் அவங்க எப்படி இருக்கணும்னு நம்ம தேவன் விரும்புறாருன்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இல்லையா? ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடையவர்களுடைய தன்மைகள் என்னெல்லாம் சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டு விஷயம் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறோம். முதல்ல தேவனுக்கு பயப்படுறவனா இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது வேதத்தை அறிந்து கொள்றதுக்கு, சத்தியத்தை அறிகிற அறிவுல தேரும்படியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புறாருங்கிறத பார்த்தோம். இல்லையா? இப்ப மூணாவதா தேவன் நம்ம இடத்துல என்ன விரும்புறார், ஒரு கிறிஸ்துவை உடையவன் எப்படி இருக்கணும்னு விரும்புறாரு அப்படின்னா, அவன் ஒரு ஜப மனுஷனா, ஜப ஜீவியம் உள்ள மனுஷனா. ஓகே, உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மேக்சிமம் சபைகள்ல அதிகமா போதிக்கப்படுற விஷயமும் கூட. ஓகேவா? நம்ம ஒரு ஜப ஜீவியம் உள்ள மனுஷனா இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, எப்படி ஜபிக்கலாம், எதுக்காக ஜபிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நிறைய காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஆனாலும் முக்கியமா ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ நம்மளுடைய ஜபங்கள் கேட்கப்படலன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன், என்ன, எதுக்கு இத்தனை வருஷமா ஜெபிக்கிறேனே, ஏன் ஜெபம் கேட்கப்படல, இப்படிலாம் கூட டவுட்ஸ் இருக்கும். ஓகேவா? அது ஏன்னா நீதிமொழிகள் 28:9 வசனம் சொல்லுது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஹல்லேலூயா. ஏன் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படலனா, நம்ம தேவனுடைய வேதத்தை நாம கேளாதபடிக்கு செவியை விலக்குறனால. ஓகேவா? யாருடைய ஜெபம் கேட்கப்படுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? முதல்ல ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படல? ஓகேவா? அது நிறைய ரீசன் இருக்கு. அதுல ஒரு ரொம்ப முக்கிய குறிப்பான ஒரு விஷயம் இது. ஓகே, அவருடைய வேதத்தை கேட்கலன்னா அவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார், கேட்கவும் முடியாது. ஓகேவா? நம்ம அதுக்கு ஆதாரமா ஒரு சில வசனங்கள் கூட எடுத்துக்கலாம். இதே நீதிமொழிகள்ல முதல் அதிகாரத்துல பார்த்தா 23வது வசனம் சொல்லுது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன், நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். இதனால என்ன வருதுன்னா, திரும்ப சொல்றாரு, ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன்னு சொல்றாரு. நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். ஹல்லேலூயா. இதை நம்ம எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கோம்? ஓகே, என்னடா இது கஷ்டத்துல கூப்பிடுறோம், ஒரு ரிப்ளையும் இல்லாத மாதிரி தெரியுது, என்னடா ஆண்டவர் ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு தோணுது இல்லையா? ஏன்னா அவ வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அப்படின்ட்டு. அவர் சமீபமா இருக்கே நமக்கிட்ட சேர்ந்துடணும். ஓகே, அவர் நமக்கு வேண்டி இறங்கி, இப்போ இது கிருபையின் காலத்துல இருக்கும் இல்லையா, அவர் நமக்கு வேண்டி ஒவ்வொரு வாரம் குறைஞ்சது சபையில ஒரு ஆராதனையாவது இருக்கும் இல்லையா? அதுல மினிமம் 20 நிமிஷமாவது இருக்கும் இல்லையா, வசனத்தை போதிக்கிறதுக்கு நேரம். அதுல ஒரு வசனமாவது ஒரு வாரத்துல நம்ம இருதயத்துல தேவன் பேசுவார், நமக்கு கிளியரா தெரியும். ஓகே, அந்த அட்லீஸ்ட் ஒரு வசனத்தின்படி கேட்டு ஒரு வாரத்துல ஓகே நடந்தோம்னா, வருஷம் பார்க்கும்போது 52 இருந்து 54 வசனமா இருக்கும் ஒரு வருஷத்துல. அது யாரு அட்லீஸ்ட் கீழ்ப்படிஞ்சு நடந்து இருந்தோம்னா இந்த நிலைமைக்குள்ள தள்ளப்படவே மாட்டோம். ஹல்லேலூயா. இதுல இன்னொரு தடவை கூட அந்த முதலாவது அதிகாரத்துல அவர் எப்படி ஃபர்ஸ்ட் நான் கூப்பிட்டும் என்னை கேட்க மாட்டோங்கிறார். முதல்ல சத்தத்தின் வழியா சபையில இருந்து ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவர்களாக இருந்து கேட்டிருந்தோம்னா ஓகேவா, நமக்கு இது வந்திருக்கா. ரெண்டாவது, நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. அவர் கையை நீட்டி அணைக்கிறாராம். ஓகேவா? நீங்க வேற வழியில போகும்போது இப்படி போவாத, இது உனக்கு மரணத்தை பிறப்பிக்குன்னு சொல்லி அவர் கையை நீட்டுறாரு. அப்படி இருந்தும் அதை நம்ம கவனிக்கவே இல்லை. அவர் கையை நீட்டுறாருங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வீடு வாங்கும்போது, நிலம் வாங்கும்போது, இல்லை வேற ஏதாச்சும் காரியங்கள் வேலை விஷயமா செய்யும் போது இந்த இடத்துல இந்த வேலையில தேவனுடைய கரம் இல்லைங்கிறதே நம்ம உணர மாட்டேங்கிறோம். அவர் நமக்கு வேற வழியை சொல்றாருங்கிறதே நம்ம அதான் என்ன சொல்றாரு, கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை அப்படின்ட்டு. அடுத்து என்ன சொல்றாரு, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி. சரி, ஓகேவா, நான் கூப்பிடுறேன், நீங்க கேட்கல. ஓகே, நான் கையை நீட்டுறேன், அதையும் நீங்க கவனிக்கல. சரி, ஆலோசனை எல்லாம் சொல்றேன். ஓகே, ஒவ்வொரு தடையும் புறஜாதிகார் மூலியமாவும் அவர் பேசுவார்னு வசனம் சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ எப்படியும் அவர் நம்ம கூட பேசுறாரு, அதை கூட நம்ம கவனிக்கல அப்படின்ட்டு இப்படிலாம் இருந்தா நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படாது. நம்மளுடைய ஜெபம், என்னுடைய ஜெபம் ஏன் கேட்கப்படலன்னு உங்களுக்குள்ள கேள்வி இருந்ததுன்னா பதில் இதுதான், அவர் கூடும்போது நீங்க கேட்கல. ஓகேவா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, அப்போ எப்படி இருந்தா கேட்கப்படும்?
15 நீதிமொழிகள் 15வது அதிகாரத்துல 8வது வசனம், செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். ரெண்டாவதா அதே அதிகாரத்துல 29ல சொல்லுறாரு, நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல நீதிமான்னா யாரு? நீதியை செய்கிறவன், நீதியின்படி நடக்கிறவன் தான் வந்து நீதிமான் இல்லையா? தேவ நீதி. ஓகேவா? அப்போ தேவன் பிதாவாகிய தேவன் அவருடைய நீதி, அவருடைய பரலோக ராஜ்யத்தினுடைய சட்ட திட்டங்கள். இப்ப நம்ம ஒரு சபையில இருக்கோம், இந்த சபைக்கு ஒரு நீதி இருக்கு. நீதினா ரூல்ஸ் இல்லையா? அப்படித்தானே? ஹல்லேலூயா. ஒரு பொருளை உபயோகம் பண்றதுக்கு அதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகே, யூசர் மேனுவல்னு ஒன்று கொடுப்பாங்க. இப்படி தான் அதை யூஸ் பண்ணோம். இந்த ஸ்பீக்கர் இருக்கு, இதை இப்படிலாம் யூஸ் பண்ணா அது நமக்கு பிரயோஜனம் உண்டு இல்லையா? அதை வந்து வேற ஷேப்ல வச்சு அதை வேற வகையில நம்ம வச்சிருந்தோம்னா அதனால நம்ம அதனுடைய பயனை அடைய முடியாது. ஹல்லேலூயா. அப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும்னாலே வந்து அதுக்கு நியமங்கள், சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்கு. அதான் தேவ நீதி. அந்த நீதியை தெரிஞ்சு அதன்படி செஞ்சாதான் நாம நீதிமான். ஹல்லேலூயா. தேவனிடத்துல அன்பு கூறுறவன் அவருடைய கட்டளைகளை வந்து கைப்பற்றுவான் அப்படின்ட்டு. ஓகே, அவருடைய கற்பனைகளை கைப்பற்றுவான் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது இல்லையா? யோவான்ல எழுதியிருப்பாரு. அப்போ நாம அவர்கிட்ட ஏன் நம்ம கட்டளையை கைப்பற்றல? சபைக்கு வந்தும் ஏன் இவர் இவ்வளவு இதுவா எடுத்தோடனே இந்த மாதிரி வசனங்கள் வருதுன்னா காரணம் அதுதான், நம்ம கீழ்ப்படியில. நமக்கு வந்து அவர் மேல அன்பு இல்லை. சுருக்கமா சொன்னா, ஓப்பனா சொன்னா, அவர்கிட்ட நமக்கு அன்பு இல்லை. அவர் நம்மளை தேடி இருக்கிற இடத்துல தேடி வந்தாலும், யோவான் 4வது அதிகாரத்துல இருக்கு, அந்த ஸ்திரீட்ட சொல்லுவாரு, நீங்க இந்த மலையில மட்டும் இல்ல, நீங்க எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம். இந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. ம் 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 வருகிறது. ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்து தேவனுடைய ஆவியை எல்லா ஜனங்களும் மேல ஊற்ற ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அந்த நாள் வந்துச்சு. ஓகே, நீங்க எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்தது. யார? பிதாவாகிய தேவனை. ஹல்லேலூயா. அப்போ நாம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்தா மட்டும்தான் வந்து நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, அவருடைய நீதிக்குள்ள, அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகவே முடியும். ஹல்லேலூயா. அப்ப சரி, ஜெபம்ங்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஜெப ஜீவிங்கிறது. ஜெபம் இல்லாத மனுஷன் வந்து கிறிஸ்தவனா இருக்க வாய்ப்பே இல்லை. ஜெபம் பண்ணாம ஒருத்தனால இருக்க முடியும்னா அவன் கிறிஸ்துவ உடையவனே இல்லை, வேற ஆவி ஏதோ உடையவன் தான். அவனாலதான் ஜெபம் பண்ணாம இருக்க முடியும். ஹல்லேலூயா. பட் எப்படி ஜெபம் பண்ணலாம் வந்து இருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம அதை மட்டும் வந்து பார்க்கலாம். 4வது காரியம் கர்த்தருக்கு சித்தம் உண்டானா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரி, அப்போ நீதிமான்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்ல? அப்ப தேவனிடத்துல அன்பு கூர்ந்தாதான் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள முடியும். அவருடைய கற்பனைகளை கை கொண்டாதான், அவருடைய தேவ நீதியின்படி நடந்தாதான் நாம நீதிமான் இல்லையா? அப்ப தேவனிடத்துல அன்பு கூறுறதுக்கு நாம என்ன பண்ணணும்? ஒரே ரீசன் வசனம் சொல்லுது. இன்னைக்கு அதை மட்டும் நான் சொல்றேன். ஓகே, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாரே. ஓகே, நாம நீதிமான ஆனோன்னு இல்லை, நம்ம அழகா இருக்கோன்னு இல்லை, நம்ம கிரியைகள்னால கிடையாது. அவர் முந்தையே நம்ம கிட்ட அன்பு கூர்ந்தனால அவருக்கு கிருபாசன தண்டையில நம்மளை கிட்டி சேர்த்திருக்காரு. ஓகே, அவர் தன்னுடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்து ஓகே நம்மளை அவர் கிட்டி சேர்த்து இருக்காரு. ஹல்லேலூயா. அதனால நம்ம அவரை நேசிச்சே ஆகணும். ஓகேவா? இது வந்து கட்டாயம்லாம் கிடையாது. நீங்க அவரை தேட தொடங்கினா, அதான் அது ஆக்சுவலா இன்னொரு சப்ஜெக்ட் வரும், அது டீட்டெயிலாக ஒரு நாள், அதான் ஒரு அட்லீஸ்ட் ½ அதை எடுத்தாதான் வந்து நம்ம ஏன் அன்பு அது இதே நீதிமொழிகள்ல இருக்கு நினைக்கிறேன். சரியா? அதை வந்து சொல்லி தர முடியும். ஓகேவா? சரி, நம்ம இன்னைக்கு இதுதான். ஓகே, அவர்கிட்ட அன்பு கூர்ந்தே ஆகணும். ஓகே, நமக்கு தெரியும். அதனால் எப்படி அன்பு காட்டுறதுன்னு நமக்கு தெரியல. மெயினா ஜென்ஸினுடைய சுபாவம், வீட்டில் இருக்கவங்கள்ட்டே வந்து அன்பு காட்டுறதுக்கு தெரியாது. ஓகே, லேடிஸினுடைய சுபாவம் அன்பை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? இது வந்து மொத்தத்துல வந்து குளறுபடியான லைஃப்குள்ள நம்ம இருக்கோம். யார்கிட்ட எப்படி அன்பு காட்டுறதுன்னு வந்து தெரியல. ஓகேவா? வசனம் சொல்லுது, புருஷன் வந்து மனைவியின் இடத்துல தன் சொந்த சரீரத்தை வந்து நேசிக்கிற மாதிரி நேசிக்கணும். தன் சொந்த சரீரத்தை யார் பகைப்பா அப்படின்ட்டு. நம்ம வீட்டில் அந்த மாதிரி இருக்கிறோமா? நம்ம மனைவிகள்கிட்ட சரி, மனைவிட்ட இல்லைன்னு விடுங்க. சரி, அம்மா அப்பாட்டையாவது இருக்கிறோமா? பிள்ளைங்கள்ட்டையாவது இருக்கணுமா? பிள்ளைங்க தப்பு செஞ்சா நம்மளால ஏத்துக்க முடியல. சாபமான வார்த்தைகள் வருது. எப்படி வருது? ஒரே நீரூற்றுல இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணி வராது தானே? ஆனா நம்ம வாயில இருந்து வருது. ஏன்? நம்ம பூரணப்படுறதுக்கு விரும்புறோமா? ஓகே, அந்த பூரண வளர்ச்சிக்கு வந்து அந்த பூரண வளர்ச்சி உள்ளவர்களை பூரண புருஷர் ஆகும்படி கிறிஸ்துவின் சரீர அந்த அவயங்கள் பூரண ஆகும்படிக்கு தானே நமக்கு இத்தனை ஊழியங்களை வச்சிருக்காரு. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மெய்ப்பர், போதகர் அப்படின்ட்டு. நம்ம இந்த போதனைகள்லாம் கேட்டு நடக்கிறோமா? இதெல்லாம் யோசிங்க, உட்காருங்க. ஓகேவா? நம்ம ஒய்ஃப் சகோதரிகள் வந்து சொல்லுவாங்க, ஓகே புருஷன் அன்பே காட்ட மாட்டேங்கிறான், அன்பு காட்டுறீங்க. நம்ம கீழ்ப்படுகிறோமா? நம்ம வாய் சும்மா இருக்கா? எதிர்த்து பேசாம இருக்க முடியுதா?
ஹல்லேலூயா. எப்படி கீழ்ப்படியணும்? நீங்க கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படிறது போல, கர்த்தருக்கு கீழ்ப்படிறது போல கீழ்ப்படியணுமா? எபேசியர் 5 எடுத்து உட்காந்து வாசிச்சு பாருங்க. ஓகேயா? அப்போ சுருக்கமா சொன்னா, என்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கும்போது ஆவியானவர் எனக்கு கொடுக்குற ஒவ்வொரு பதிலையும் அதில் அண்டர்லைன் பண்ற மாதிரி இருக்கும். நீ கரெக்டா இரு, நீ கரெக்டா இரு, நீ கரெக்டா இரு, என்னதான் அவர் குத்திக்கிட்டே இருப்பார். ஓகேயா? ஆனா நான் என்ன சொல்றேன், அது எனக்கு நல்லது. என்ன சொன்னனாலதான் நான் என்ன பார்க்க முடிஞ்சது. என்ன பார்க்க முடிஞ்சதுதான் சரி, எப்படி சரி செய்யணும்னு சரி, திரும்ப அவர் சமூகத்துல தானே போகணும், வேற யார்கிட்ட நம்ம போக முடியும்? அவர் ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல சொல்லதான் நமக்கு தெரியுது, ஓகே இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரி செய்ய செய்ய செய்யதான் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்கும்படி உபதேசிக்க, சொல்லிக் கொடுக்க, கற்றுக் கொடுக்க, ஓகே ஒரு வழியை காட்டுறதுக்கு உதவி செய்யறார். ஹல்லேலூயா. தயவு செஞ்சு மாறுங்க. இப்ப ஜெபத்துல இன்னைக்கு நம்ம எப்படி மாறணும், நம்ம செய்யற ஜெபம் சரியா தப்பான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து நம்மளே சோதித்து அறிய போறோம். ஹல்லேலூயா. செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். ஓகேவா? நீதிமான்களா இருந்தாதான் ஜெபத்தையே கேட்கிறாரு. நம்ம பாட்டுக்கு என்னெல்லாம் ஜெபிக்கிறோம். ஓகேவா? நான் இவ்வளவு நேரம் நம்மளுடைய நீதி அவருக்கு முன்னாடி அடுக்கான கந்தையா இருக்கு. நம்ம போய் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணோம். நான் 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்தேன், 7 நாள் இருந்தேன், 21 நாள் இருந்தேன், 40 நாள் இருந்தேன், செவ்வாய் இருந்தேன், சனிக்கிழமை இருந்தேன், எல்லா மாசமும் இருக்கிறேன்ட்டு அவர்கிட்ட முன்னாடி போய் நம்ம நீதி எடுத்து வைக்கிறோம். உங்களை இங்க கவனிக்கிறது இல்லையா அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. நம்ம நீதிமானா இருந்தாதான் நம்ம ஜெபமே கேட்கப்படும். ஹல்லேலூயா. பாவிங்க ஜெபிச்சாலும் கேட்கிறாரு. நம்ம இருதயத்தை பார்க்குறோம். நிறைய டைப் இருக்கு. இந்த சபைக்கு இப்போ உள்ள ஆலோசனை இதுதான். நீங்க எல்லாம் வருஷக்கணக்காக கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கீங்க. உங்க ஜெபம் கேட்கப்படணும்னா ஒரே ரீசன், நாம நீதியின்படி இன்னும் நடக்கல. அட்லீஸ்ட் ஒப்புப்படுங்க, வாஞ்சிங்க. ஓகே, அவரை தான் எல்லாத்தையும் செய்யறவர். ரெண்டாவது, அவருக்கு பிரியமா இருக்குன்னா செம்மையானவர்களின் ஜெபம் தான் அவருக்கு பிரியம். ஓகே, நம்ம செம்மையான வழியில நடக்கும்போது நடந்து அப்படி இருந்து ஜெபிக்கும் போது அவர் ரொம்ப பிரியப்படுறவராக இருக்காரு. ஹல்லேலூயா. இப்போ ஜெபத்தினுடைய பயன்பாடுகள் ஒரு சிலருக்கு பைபிள்ல கொடுத்த பயன்பாட்டை மட்டும் மேற்கோள் காட்டிட்டு நான் போறோம். ஓகே, அண்ணாருடைய ஜெபத்தினால சாமுவேல் கிடைக்கிறாங்க இல்லையா? அண்ணாலை பத்தி லைட்டா பார்க்கலாமா? ஹல்லேலூயா. எடுத்துக்கோங்க 1 சாமுவேல். அண்ணால் தனக்கு பிள்ளை இல்லைன்னு கவலைப்பட்டாங்களா? ஹல்லேலூயா. அண்ணாளுடைய இருதயத்துல இருந்த பாரம் என்ன? சபையே கவனிக்கிறீர்களா? அண்ணாளுடைய இருதயத்தில் இருந்த பாரம் என்ன, கவலை என்ன, கஷ்டம் என்ன? 7வது வசனம், அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். அவள் அவளை மனமடி வாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அண்ணால் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தில் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். ஹல்லேலூயா. இதுக்கு மேல உள்ளதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அஞ்சல் அண்ணாலை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஓகே, அதாவது கணவர் எப்படி அன்பு கூறணுங்கிறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள். ஓகே, கேள்விக்கான பதில், அண்ணால் குழந்தைகள் வருத்தப்பட்டாங்களா இல்லையா? அவங்க இருதயத்துல அப்படி ஒரு கவலை இருந்த மாதிரி வேதம் நமக்கு பதிவே பண்ணல. ஓகே, அவங்களுக்கு இருந்த கவலை என்ன? அவங்களுடைய சக்காலத்தை இல்லையா? அவங்க இவங்களை மனமடி வாக்குறாங்க. ஏன் கவலை இல்லைன்னா 10 மடங்கு அந்த அவங்க தங்களுடைய பாதி மாம்சமா இருக்கிற ஹஸ்பண்ட் அவங்கள அந்த அளவுக்கு அன்பு செலுத்துறாங்க, அந்த அளவுக்கு பங்கு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நிஜமாவே ஆக்சுவலா ஒரு பெண்ணுடைய சுபாவத்தின்படி கவலை இருக்காது. ஓகே, உள்ளுக்குள்ள இருந்தாலும் அது பெருசா இருக்காது. ஓகே, நான் நிறைய பேர்கிட்ட சந்திக்கிறதுல உணர முடியுது. ஹஸ்பண்ட் அந்த அளவு அன்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேற சிந்தையே போகாது. ஹல்லேலூயா. பிள்ளைகள் இருந்தாலும் அவங்கள விட கணவர் அதிகமா நேசிப்பாங்க. அது ஒய்ஃபா அப்படிதான் படைச்சிருக்காங்க. ஓகேயா, அவங்களுடைய சிந்தை புருஷனை சுத்தியே இருக்கும். ஓகேவா, அவங்க வீட்டு காரியங்களை குறித்து செகண்டரியா தான் இருக்கும். வசனம் அது அப்படிதான் உருவாக்கி இருக்கு நம்மள. சரியா? இவங்களுக்கு அப்படி இல்லை. ஓகே, ஆனாலும் அது இவங்களை மனமடி ஆக்குறதுல இருந்து இவங்க தப்பிக்கணும்னா இவங்களுக்கு குழந்தை வேணும். ஓகே, ஆனா இவங்களுக்கு குழந்தை கேட்டாங்களா? கர்ப்ப பிறப்பு இவங்களுக்கு இல்லாதனால மனமடி வாக்குறாங்க. கரெக்டா இப்போ கருத்தா ஜெபம் பண்றதுன்னா இதுதான். கரெக்டா ரொம்ப தெளிவா கேட்பாங்க. நான் அதுல இருந்து மீளணும், எனக்கு நீங்க இதை கொடுத்தீங்கன்னா அதை உங்களுக்கே தரேன்னு சொல்லி 11வது வசனம், சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், மென்ஷன் பண்ணி கேட்கிறாங்க, ஒரு ஆண் பிள்ளையை கேட்கிறார். ஏன்னா நமக்கு வீட்லயும் நிறைய பேருக்கு ஆண் பிள்ளைகள் பிடிக்கும். இவங்க கேட்கறது இவங்களுக்கே கிடையாது. ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளைய அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினால் வசனம் சொல்லுது. அதாவது தலை மேல சவரன் கத்தி படலைன்னா நசரேய விரதத்துல வளர்க்குறாங்க. ஓகே, கர்த்தருக்குனே முழுக்க முழுக்க முழுக்க
நமக்கு வந்து அர்ப்பணிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இது அப்படியே வந்து ஸ்பிரிச்சுவலா வரும். ஓகே, ஆத்தும ஆதாயத்தை குறிக்கும். ஓகேவா, இதை வந்து நிறைய இடத்துல வந்து அந்தந்த மெசேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா, நான் அவங்கள தப்பா சொல்ல, அவங்களுக்கு அருளபடி ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணணும். ஓகே, எனக்கு அருளனபடி நான் வந்து சொல்றேன். நான் முதல் தடவை வாசிக்கும் போதுல இருந்து எனக்கு இதுதான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓகேவா, இதனுடைய ரீசன் இதான். இவங்க கஷ்டம் போகணும், இவங்களுக்கு குழந்தை வேணும். அப்போ இவங்க இந்த தேவ நீதியை சரியா செய்யும் போது இவங்களுக்கு பின்னாடி குழந்தை பிறக்குது. இவங்க அது இல்லாம இவங்க அந்த பையனை பத்தி கேரே பண்ணல. எப்படி பாக்குறோம்னா, இவங்க ஒவ்வொருத்த வருஷமும் சட்டத்தை தச்சு எடுத்துட்டு போறாங்க. அந்த சட்டை வந்து அவனுடைய சைஸுக்கு ஃபிட்டா இருக்காது இல்லையா, அவன் நல்ல வேகமா வளர்ந்துட்டு வரான்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்போ இவங்க அடிக்கடி பார்த்து விசாரிச்சுட்டு இருந்தா அவனுடைய உடம்பு சைஸ் தெரியும். ஓகே, இப்போ ஜென்ஸ் பிள்ளைங்களுக்கு போய் துணி எடுக்கிறதும் லேடிஸ் பிள்ளைங்களுக்கு போய் துணி எடுக்கிறதும் இருக்கு. அது எப்படி கண்ணில் அளவு பாக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம எடுத்தா அது சைஸ் கரெக்டா இருக்காது, லேடிஸ்க்கு வந்து கரெக்டா இருக்கு. நீங்களாம் கிருபை பெற்றவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு டெடிகேட்டடா இருக்காங்க ஃபேமிலியில. சரி, ஓகே, இதனுடைய அண்ணாளுடைய பிரேயர் இதுதான். ஓகேவா, அதாவது இந்த இடத்துல அண்ணாள் மட்டும் ஏன் வந்து காமிச்ச மீன்ஸ் அவங்க எதுக்கு ஜெபிச்சாங்கன்னு தெரியும். பிள்ளைக்கு வேண்டி ஜெபிக்கல. ஓகே, நான் அவங்களுடைய சிறுமை மாறணும்னு தான் ஜெபிச்சாங்க. நீங்களும் ஜெபத்தை இப்படி பண்ணுங்க. ஓகேவா, பிரச்சனைக்கு வேண்டி ஜெபிக்காதீங்க. அந்த பிரச்சனை தேவனே உம்மிடத்துல கிட்டி சேர்றதுக்கு இந்த பிரச்சனை எனக்கு தடையா இருக்கு, உம்மிடத்துல உங்க கூட அதிக நேரம் சஞ்சரிக்காதபடிக்கு இருக்கிறதுக்கு இந்த பிரச்சனை எனக்கு தடையா இருக்கு. அப்படி நீங்க உங்க ஜெபத்தை மாத்துங்க. உங்களை முன்னிலைப்படுத்தாதீங்க, உங்க தேவையை நீங்க சொல்லாதீங்க. உங்களுடைய கண்கள்ல பாக்குறத வந்து தேவனிடத்துல கொண்டு போகாதீங்க. நம்ம விசுவாசிகள்னு சொன்னாலே நம்ம காணப்படாதவங்கள நம்புறவங்களா இருப்போம். ஓகே, நம்புறதன் மேல உறுதி உள்ளவர்களா இருக்கிறோம் இல்லையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அண்ணாருடைய ஜெபத்தினால சாமுவேல் கிடைச்சாங்க. சாமுவேல் வந்து அவர் அப்படியே வந்து புதிய பாட்டினுடைய ஒரு நிழலாட்டம் தான். சாமுவேலும் சரி, தாவீதும் சரி, நிறைய பேர். சரியா, எப்படி சொல்ற மீன்ஸ் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ராஜாக்களும் ஆசாரியர்களும் அதான் நமக்கு வந்து மேலா இருக்க பிரதான ஆசாரியர் கிறிஸ்து இயேசு வந்து நமக்கு வேண்டி இருக்காரு இல்லையா. அப்போ அவர் கீழே இருக்கிற நாம ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். ஓகேவா, எந்த முறையில? மெல்கிசேதேக்கின் முறைமையில. ஓகே, பழைய முறைமை வந்து அது மாறிடுச்சு, இயேசு கிறிஸ்து மாத்திட்டாரு. இப்போ வந்து புதிய நியமத்தை நமக்கு கொடுத்திருக்காரு இல்லையா. இது அப்படியே சாமுவேல்கிட்ட இருக்கும். ராஜாவாகவும் இருப்பாரு, அவங்களுக்கு வேண்டி பரிந்து பேசுறவராகவும் இருப்பார், அவங்களுக்கு வேண்டி முன்னிற்கிறவராகவும் இருப்பார். அட் த டைம் வந்து ஆசாரியராகவுமே வந்து சாமுவேல் இருப்பாரு. சரியா, இப்ப அண்ணாளுடைய ஜெபத்தினால அந்த இஸ்ரவேலினுடைய அந்த ட்ரெண்டே மாறுது. இதுதான் தேவனுடைய சித்தம். ஓகேயா, வசனம் சொல்லுது கர்த்தர் அடைத்திருந்தார், அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபேமிலிக்குள்ளதான் இருக்கும். ஆனா அண்ணன் மேல உள்ள அபிஷேகம் வேற, அவங்களுக்கு தெரிஞ்சு கொண்ட நோக்கம் வேற, அவங்களுக்கு உண்டான அழைப்பு வேற, அவங்களுக்கு கொண்டு தேசத்துல பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறனாலதான் அண்ணாளுடைய கர்ப்பத்தை அடைச்சாங்க. ஹல்லேலூயா, அவங்களுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். ஓகே, அவர் எவர்களை முன்குறித்தாரோ அவங்க எல்லாரையும் தம்முடைய குமாரனாயிருக்க கிறிஸ்து இயேசுவின் சாயல்ல ஆகும்படி முன்குறிச்சார். ஓகேவா, எந்த பழம் எந்த கனித்தரும் எதை எப்படி கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். அண்ணாவுடைய கர்ப்பத்தை அடைச்சனாலதான் வந்து நமக்கு சாமுவேல் கிடைச்சாங்க இல்லையா. வேற யாராவது கர்ப்பத்தை அடைச்சிருந்தா வந்து சாமுவேல் கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, இவங்க சாமுவேலுக்கு வேண்டி ஜெபம் பண்ணணும்னா இந்த சூழ்நிலைகள் வரும். ஹல்லேலூயா, இந்த சோதனையை தான் வந்து தேவன் என்ன சொல்றாரு, சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்ற அந்த சோதனையை பார்த்து தேவனை தூஷிக்காம அந்த சோதனை போராடி தேவ பலத்தினால மேற்கொண்டு நம்ம அதை ஜெயிக்கும் போதுதான் வசனம் என்ன சொல்லுது, நமக்குன்னு வச்சிருக்க நீதியின் கிரீடம் வரும். ஓகேவா, இந்த சோதனைக்கு வேண்டிதான் இந்த மாதிரி ஜெபம் பண்றாங்க. புரிஞ்சதுன்னா அந்த வசனம் வாசிக்கும் போது என்னுடைய சிறுமையை நீங்க பாருங்க. அப்போ நீங்க இத ஒரு ஆண் குழந்தை எதுக்கு மீன்ஸ் ஆண் குழந்தை தான் ஊழியம் செய்ய முடியும். ஓகே, தேவ சமூகத்துல ஆலயத்துல பலிபீட தண்டத்துல போய் வந்து வேலை செய்ய முடியும். ஓகேவா, அப்ப அந்த இது இஸ்ரேலுடைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ அதுக்கு வேண்டிதான் ஆண் பிள்ளை கேட்கிற சவரன் கத்தி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கே. ஓகேவா, என்னுடைய நிந்த போகணும். ஓகே, அதுக்கு வேண்டி ஒரு குழந்தை கண்டிப்பா வேணும். இதுதான் கருத்தா ஜெபிக்கிறது. சரியா, ஓகே. அண்ணாருடைய ஜெபத்தினால சாமுவேல் கிடைச்சாங்க. சாலமோனுடைய ஜெபத்தினால பலி அங்கீகரிக்கப்பட்டது. தானியேலுடைய ஜெபத்தினால சிங்க கபில இருந்து தேவன் தப்புவிச்சார். தானியேலுடைய ஜெபம் மீன்ஸ் சிங்க கபில இருந்து தானியேல் ஜெபிச்சான். வசனம் எங்கேயுமே பதிவிடல. ஓகேவா, ஒருவேளை எனக்கு தெரியாம இருக்கலாம், தெரிஞ்சா நீங்க சொல்லிக் கொடுங்க, நானும் கத்துக்கிறேன். ஓகேவா, தானியேல் அவன் 3 வேளை அவன் பாபிலோன்ல ஜெபிச்சான். எங்க அவன் இருந்த இடத்துல, தேவனுடைய இடத்துல இருந்து ஜெபிச்ச மாதிரியே பிசாசனுடைய இடத்துலயும் எல்லாம் எந்த போராட்டம் வந்தாலும் எந்த சோதனை வந்தாலும் அக்னியிலேயே போடுவேன்னு சொன்னாலும் சிங்க கபிலே போடுவேன்னு சொன்னாலும் அவன் தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தை கொடுக்காம இல்ல.
3 வேளையும் அவன் ஜெபிச்சனால அவனை சிங்கங்கள் இருக்கிற கெபில போட்டாலும் சிங்கங்களால அவனை சேதப்படுத்த முடியல. ஏன்? அவன் நீதிக்கேடு எந்த இதுவும் செஞ்சதில்லை. வசனம் சொல்லுது, ஓகேவா, 6:21 நினைக்கிற தானியேல். ஓகே, அவன் எந்த நீதிக்கேடுமே செஞ்சதில்லை, ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் குற்றமற்றவனா இருக்கேன்னு வசனம் சொல்லு. அப்போ தானியேலுடைய ஜெபம் எது? அந்த 3 வேளை ஜெபிச்சது. ஹல்லேலூயா. அப்படி ஜெபம் தேவனுக்கு கரெக்டான டைம் கொடுத்து ஜெபிக்கும் போது சிங்க கெபியில இருந்தோம் எந்த போராட்டத்தின் மத்தியிலும் தேவன் நம்மளை விடுவிக்க வல்லவரா இருக்கார். பவுலும் சீலாவும் ஜெபிக்கும் போது சிறைச்சாலை திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவங்களும் அதே தான், அவங்க சிறையில் அகப்பட்டு தான் இருக்காங்க. அங்க இருந்து ஜெபிக்க முடியுமா அவங்களால? ஓகேவா. அப்படி ஜெபிக்கும் போதுதான் வந்து என்ன அதிசயம், அற்புதம், இது எல்லாமே நடக்குது. பேதுருவனுடைய சபையார் ஜெபிக்கும் போது பேதுருவோடைய சிறையிருப்பு நீங்குது. நெகேமியா ஜெபிக்கும் போது அலங்கம் கட்ட ஆரம்பிக்கப்படுது. ஓகே, அதன் மூலியமா எழுப்புதல் வருது. எஸ்ரா காலத்து மூலியமா தான் பைபிளுடைய வெளிச்சம் வந்து நல்லாவே பரவிச்சு. ஓகே, எழுப்புதல் வருது. இஸ்ரேல் ஜெபிக்கும் போது எரியோ கோட்டை இடியுது. எசேக்கியா ஜெபிக்கும் போது ஆயுசு நாட்கள் பெருகுது. ஓகே, இதெல்லாம் நம்ம இதுல இருந்து பாக்குறோம். ஓகே, குறிப்பா ஒரு 3-4 விஷயம் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஆக்சுவலா சஞ்சரிக்கிறது பத்தி தான் வந்து இந்த காலத்துல நீங்க எப்படி ஜெபிக்கணும். ஓகே, இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் அப்புறம் கூட வந்து பார்க்கலாம். அந்த 4 காரியங்கள். உங்ககிட்ட தேவன் விரும்புற ஜெபம் எதுனா தேவனோட சஞ்சரிக்கிறது. நீங்க நேரம் கொடுத்து இத்தனை மணி நேரம் காலையில வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க வச்சுக்கீங்களா, நீங்க எந்த அளவுனாலும் அளக்குறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு அளக்கப்படும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, இந்த சிறியல்ல ஒருத்தருக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலுமே வந்து அதுக்குண்டான பலன் உங்களுக்கு அடைந்து ஆயிட்டு கண்டிப்பா வரும். ஆனா நீங்க தேவனிடத்துல கிட்டி சேரணும்னா அவர் இருதயத்துல உள்ளபடிலாம் செய்யற ஒரு மனுஷனை தான் வந்து அவர் பார்த்துட்டு இருக்காருல, அதை நீங்க ஆராய்ந்து அறியணும். தான் இந்த சபையில வெளிப்படுத்தப்படுது. ஓகேவா. அவர் கூட சஞ்சரிக்கிறவங்களா இருக்கணும். அவர் கூட யார் சஞ்சரிக்க முடியும்? இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் வந்து பிரதானமா வந்து இந்த பூமியில வச்சிருக்காங்க அந்த ஒரு ஸ்நேகம், அந்த ஒரு இணைப்பு. ஓகேவா. ஹஸ்பண்ட் வேலைக்கு போற இடத்துல எல்லாம் போக முடியுமா? இல்ல ஒய்ஃப் கூடயே வந்து ஹஸ்பண்ட் வீட்டிலேயே இருந்துட முடியுமா? முடியாது. ஆனா இருக்க முடியும். எப்படின்னா அவருக்கு அங்க வேலையில கஷ்டம்னா இங்க நமக்கு உணர்வு வரும் தானாவே. ஆக்சுவலா அவருக்கு ஏதோ ஆன மாதிரி இருக்கு, ஃபோன் பண்ணி கேட்டா அங்க ஏதாச்சும் இருக்கும். ஆமா, இது திட்டாங்க, இல்ல விழுந்துட்டாங்க, கையில ஏதாச்சும் ஆச்சு. அதே மாதிரி தான் ஹஸ்பண்டுக்கும் அங்க வேலை செய்யும் போது இல்ல என்னமோ ஒரு மாதிரி இருக்கு, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க. இல்ல பிள்ளைக்கு ஸ்கூல்ல விடும்போது இந்த மாதிரி விழுந்துட்டேன், ஏதோ ஒரு விஷயம். இது எப்படி நடக்குதுன்னா அவங்க சிந்தையில ஒன்னா இருக்காங்க. ஹல்லேலூயா. அதாவது புருஷனை பத்தின நினைவோடு இருப்பாங்க, ஒய்ஃபை பத்தின நினைவோடு இருப்பாங்க. ஓகே, இது வந்து தப்பா போயிட வேணாம், நான் சொல்றது புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். சரியா? ஓகேவா. இது வந்து அந்த சிந்தையில இருக்கிற மாதிரி கிறிஸ்து இயேசுல இருக்க சிந்தையே வந்து நமக்குள்ள இருக்க கடவுது. பிதா எப்பவும் என்னை தனியா இருக்கவே விடுறது இல்லைன்னு கிறிஸ்து இயேசு சொல்றாரு. ஏன்? அவருக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடினால். அப்போ அந்த மாதிரி ஒருத்தங்களை தான் தேர்றார். அவருடைய பிரியம் அவர் கூட இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்வளோ வேலை இருக்கும் போதும் மார்த்தால் செய்யறது நம்மளுடைய படி, நீதியின்படி, சட்டத்தின்படி கரெக்ட். அவர் வராங்க, உபசரிக்கணும், எல்லாத்தையும் அதுதான் கரெக்ட். இந்த மாதிரி என்ன உட்காந்து வந்து கதை கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம அப்படி வீட்டில் யாராச்சும் இருந்தா என்ன செய்வோம்? வீட்டில் ஒரு விருந்தாளி வராங்க, இந்த பாப்பா இருக்கு, இந்த பாப்பா வந்து உட்காந்து வந்து அப்படியே நம்ம வா பார்க்கறது சொல்லுவோம் இல்லையா, அவர் பேசுறதே கேட்டுட்டு இருக்கு. ஓகேவா. ஆனா டீ போட்டு கொடுக்கணும், எடுத்து கொடுக்கணும், ஏதாச்சும் கவனிக்கணும் இல்லையா, வீட்டில் திட்டாம இருப்பாங்க, தானாவே வரும். ஆனா தேவனுடைய பார்வையில் இதுதான் சரி. அவர் நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டான். ஹல்லேலூயா. ஏன்? என் வசனத்தை கேட்கணும், என்னிடத்துல அன்பு கூறணும். ஓகே, இதுதான் உலகத்தை வெறுக்கிறது அப்படின்னு சொல்றது. ஓகேவா. நம்மளாம் உலகத்தை வெறுத்திருக்கோமா? அட்லீஸ்ட் குறைஞ்ச பட்சத்துல நம்மளை வெறுத்திருக்கோமா? இதை பத்திலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா. ஃபேமிலிக்கு வேண்டி மற்ற அநேக விஷயத்த லேடிஸ் வந்து வெறுத்திருப்பாங்க. ஆனா ஃபேமிலியை வெறுக்க முடியாது. ஓகேயா. தங்களையும் கூட வந்து நிறைய பெர்சன்டேஜ், அதிக பெர்சன்டேஜ் வெறுத்திருப்பாங்க. ஆனா ஃபேமிலியை விடவும் முடியாது, வெறுக்கவும் முடியாத சூழ்நிலையா அவங்க இருப்பாங்க. நமக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. ஓகே, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருவாங்க. சம்பளத்துல உள்ள வீட்டுல உள்ள அதை என்ன சொல்றது, ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃபா வந்து ஜென்ஸ் இருப்பாங்க. ஓகே, பணத்துல வந்து வீட்டு தேவை, பொருளாதார தேவை, இதெல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அந்த ஒரு கரிசனை உள்ளதே இருக்காது. ஒய்ஃப் கூட 1/2 மணி நேரம் பக்கத்துல உட்காந்து பேசுற ஜென்ஸ் இருக்காமா? ஒரு டைம் கொடுத்து பேசுற மீன்ஸ் நீங்க பேசுறது அவங்க கேட்கணும் இல்ல, அவங்க இவ்வளவு நேரம் காலைல இருந்து இருக்காங்களே, அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கணும். லிசன் பண்ற மென்டாலிட்டியோட ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1/2 hour நம்ம செலுத்த முடியுதா? போன் இல்லாம அவங்க சொல்றத அப்படி கேட்கணும் மீன்ஸ் காதல் இல்ல, கவனிக்கணும். ஓகே, அந்த மென்டாலிட்டி இருக்கா? ஓகே, நான் வந்து அந்த 1/2 மணி நேரம் கூட கொடுக்காம இந்த இடத்துல என் வாயை திறக்க மாட்டாரு இல்லையா? அதனால உங்களுக்கும் வந்து சொல்றேன். சரி, தயவு செஞ்சு இது பண்ணுங்க. அதே மாதிரி
ஒய்ஃபும் நீங்க என்ன செய்யணுங்கிறத பாருங்க. ஓகே, சஞ்சரிக்கிறது எப்படின்னா அவரை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சிருக்கணும். அவரை புரிஞ்சிருக்கிறதுக்கு ஒரே 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 ரொம்ப முக்கியமான அடிஸ்தானமான ஒரு வழி வசனம். ஓகேவா, நீங்க வசனத்தை தெரிஞ்சா மட்டும்தான் தேவனை அதை பத்தி புரிஞ்சுக்க முடியும். அதுவும் அதிகமா பழைய ஏற்பாடு வாசிச்சாதான் அவருடைய தன்மைகள் தெரியும். ஓகேவா, புதிய ஏற்பாடு வாசிக்கலாம், அதுலதான் நமக்கு இப்ப தேவையான நிறைய எல்லா விஷயங்களும் இருக்கு. ஆனா அவரை முழுசா தெரிஞ்சுக்கணும்னா, ஏன்னா புதிய ஏற்பாடு மட்டும் வாசிச்சா வந்து கிருபை அப்படின்னு போயிடுவாங்க. ஓகே, அவர் எப்ப கூப்பிட்டாலும் வருவாரு. இப்ப நானுமே சொன்னேன் யோவான் 4ல இருந்து. ஓகே, அந்த மென்டாலிட்டியில போவார். அதுக்குதான் ஃபர்ஸ்டே நான் நீதிமொழிகள் எடுத்து காமிச்சேன். ஓகேவா, அப்போ நீங்க அவருடைய முழு தன்மையை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இப்ப நமக்கு கிரேஸ் பீரியட்னு ஒண்ணு இருக்கும். ஒரு ஸ்கூல்ல போகும்போது சரி, வேலை செய்யற இடத்துலயும் இருக்கும். 10 மணிக்கு ஆஃபீஸ் போனோம்னா 10ல இருந்து ஒரு 10:10க்குள்ளையாவது அட்லீஸ்ட் போயிடும். ஏதோ ஒரு ரீசன், அது 10 நிமிஷம் கிரேஸ் பீரியட் சொல்லுவாங்க, கிரேஸ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் கிருபையின் காலம். கிருபையின் காலம் என்ன, நமக்கு கொஞ்சம் வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஓகேவா, அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தின் மேல தாமதமா இல்லாம எல்லாரும் மனம் திரும்புறதுக்கு ஏண்டி உங்க மேல கொண்ட அன்புனால அவர் வந்து தாமதமா இருக்காரு. ஓகே, வரதுக்கு நம்ம எல்லாரும் மனம் திரும்பணும்னு சொல்லி. ஓகேவா, அதை தான் மெயினா போக்கஸா வச்சிடக்கூடாது. நீங்க தேவனை அறிஞ்சு கொள்றதுக்கு சொல்றேன். அவர் சஞ்சரிக்கிறதுல தான் விருப்பம் கொள்றாரு. ஓகே, 24/7 சங்கீதம் 1ல அழகா இருக்கு. ஓகே, இரவும் பகலும் அவருடைய வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். ஓகேவா, இந்த பூமியில இரவும் பகலும் எப்படி இருக்க முடியும்? நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் மேல அன்பா இருந்தீங்கன்னா தூக்கத்துல கனவுலையும் அவர் உங்க கூட பேசுவார், சொப்பனத்திலையும் பேசுவார். முடிச்சுட்டு இருக்கும்போது இப்ப நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன்ல, உங்களுடைய கண்ணு இந்த சர்ச்சுக்குள்ள இருக்க செவரு நானும் இதைத்தானே பாக்குது. ஆனா அவர் உங்ககிட்ட பேசுறது கிளியரா வந்து விஷன்லயே நீங்க பார்க்க முடியும். ஓகே, நான் பேசுற விஷயம் தான் பேசணும்னு இல்லை, வேற அல்லாத உங்களுக்கு உங்க ஆத்மாக்கு தேவையான வேற விஷயங்கள் கூட அவர் வந்து பேசுவார். ஓகே, பேசிக்கிட்டே இருப்பார்னு சொல்றதை விட சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார் நீங்க வாஞ்சியா இருந்தீங்கன்னா. இதுதான் அவருடைய தன்மையை, ஒரு வகையில ஒரு தன்மையை. ஓகே, அவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே, அது எப்படி இந்த மடையை திறந்து விடுறாங்களா அந்த மாதிரி அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ அவர் பேசுறது கேக்குதா, புரியுதா? நமக்கு யாரோ சின்ன வயசுல என்ன பேசினார், என்ன வசனம் அப்படி ஏதோ கேட்கும்போது தெரியல சொன்னீங்களா, நீங்க தானே? ஓகே, அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்லையா? பேசியிருப்பாரு, நமக்கு ஞாபகம் இல்லைன்னு வைக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு ரீசன் இல்லையா? இப்போ இந்த வாரம் என்ன மெசேஜ்னு கேட்டா யோசிக்க போயிடும். கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது இல்லையா? இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு பின்னாடி இருக்கோங்கிறத வந்து நினைவு கூறுது. அட்லீஸ்ட் பலிப்பீட தண்டையாவது இருக்கணும். நம்ம பாளையத்தை விட்டு எங்கேயோ கிடக்குறோம். ஓகே, சரி எங்கேயோ இருக்கும், பரவாயில்ல. அது என்ன, ஆசரிப்பு கூடாரம் இருக்கிற திசையை நோக்கியாவது நம்ம ஜெபிக்கிறோமா? அதுவும் இல்லை. அதாவது தேவன் எங்க இருக்கிறாருங்கிற இது ஆவிக்குரிய ரீதியில சொல்றேன். சரியா? சரி, நீங்க பாருங்க, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோம்னா நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஓகே, சஞ்சரிக்கிறது பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, எப்படிலாம் சஞ்சரிக்கலாம். நீங்க கேள்வி கேளுங்க, கேட்டாதான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். ஓகே, நான் பைத்தியக்கார மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிறது நான் விரும்பல. ஏசாயா தீர்க்கதரிசி ஒருத்தர் வாசிச்சுட்டு இருக்காரு. ஓகே, அவருக்கே வந்து ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டா எப்படி தெரியும் கேட்கிறாரு. வாசிக்கிற தீர்க்கதரிசியினுடைய விஷயத்த வாசிச்சுட்டு இருக்காரு. ஓகே, சாமுவேல் கதையோ யோசேப்பு கதையோ தாவீதுனுடைய கதையோ இல்ல, தீர்க்கதரிசி எழுதின புத்தகத்தை வாசிச்சுட்டு இருக்காரு. கிறிஸ்து வரப்போற மேசியாவை பத்தி வாசிச்சுட்டு இருக்காரு. சொல்றாரு, ஒருவன் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், எனக்கு எப்படி தெரியும்ட்டு. உங்களுக்கு அதுதான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு காலங்கள், வசனத்தை சத்தியத்தின் ரீதியில் சொல்லிக் கொடுக்குற ஆளுங்க இருக்கும்போதே நீங்க வந்து உங்களுடைய பாத்திரத்தை எம்டி ஆக்கிடுங்க. அப்பதான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லைன்னா வந்து உங்களுக்கு தான் வந்து வேஸ்ட் ஆகிடும் சொல்றேன். காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. இனி வர காலம் ரொம்ப பல்லதா இருக்கு. உங்க டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு ஆனா ஒரே விஷயம் தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஜெபம் ஏன் கேட்கப்படல, நம்ம எப்படி ஜெபிக்கணும், அண்ணாளுடைய ஜெபத்தினுடைய உட்கருத்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, சஞ்சரிக்கிறது தான் தேவனுக்கு பிரியம் அப்படிங்கிறது பார்க்கணும். கடைசியா கர்த்தருக்கு சித்தம் உண்டானா அடுத்த வாரத்தில் சஞ்சரிக்கிறது பற்றியும் ஜெபத்தினுடைய அடுத்த பகுதியும் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம ஜெபிப்போமா? நான் சின்னதாக ஜெபிச்சு மாஸ்டர் கருத்தில் கொடுக்குறேன். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. தேவனே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ராஜா ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா. மற்றவங்களுடைய இதே மாதிரி கட்டுகள்ல இருக்கிறவங்களுக்கு கட்டவிழ்த்து விடுதலை கட்டளை இடுங்க தகப்பனே ராஜா. இவர்கள் ஒவ்வொரு பேரும் தகப்பனே, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நபரும் ராஜா, தேசத்துல இருக்க ஒவ்வொரு நபருடைய ராஜா கூட்டத்தினுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுறதுக்கு இவர்களுக்கு அதிகாரப்படுத்துங்க தகப்பனே ராஜா. சுகப்படுத்துறதுக்கு அதிகாரம் பண்ணுங்க தகப்பனே
ராஜா. ஆவியின் வரங்கள் ஒவ்வொன்றும் இவர்கள கிரியை செய்யட்டும் தகப்பனே ராஜா. ஓ கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. இத்தனை வருஷம் சபையில வந்து உட்கார்ந்து தகப்பனே வசனத்தை நீர் விருதா போதிக்கிறீரோ தகப்பனே, அது அப்படி அல்ல ராஜா. ஒரு வார்த்தை உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு போனாலும் தகப்பனே, அது தன்னுடைய வேலையை செஞ்சு முடிக்காம உம்மிடத்தில் திரும்பாதே ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. ஒருவேளை இதை நாங்க உணர்வடையும்படிக்கு உள்ள காலமா இருக்கட்டும் தகப்பனே ராஜா. சபைக்கு கட்டளை எடுங்க தகப்பனே ராஜா. உம்மை போல ராஜா, உம்முடைய முதற் பேரான குமாரனுடைய ஒத்த சாயலா தகப்பனே, அது அப்படியே ஆகட்டும் ராஜா. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாதே தகப்பனே. ஓ தேவனே ராஜா, நீர் என்ன தீர்மானித்து வைத்திருக்கிறீரோ ராஜா, அது அப்படியே செய்யும்படிக்கு ராஜா, இங்க மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியின் நிறைவனால நிரப்புவீராக தகப்பனே ராஜா. அதுக்கு பொல்லாத, அதை தடுக்கிற, அதை செய்ய அவமோதிக்கிற எல்லா கட்டுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைக்கிறேன் தகப்பனே ராஜா. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. எந்த எங்கள்ல உள்ள யாருடைய மாம்ச கிரியையாவது உம்முடைய சித்தத்துக்கு விரோதமா இருந்தா தகப்பனே ராஜா, எங்களை மன்னிங்க தகப்பனே ராஜா. எங்களுக்கு உணர்வுள்ள ஆவியினால எங்களை நிரப்புங்க தகப்பனே ராஜா. நீரே எங்கள்ல இருந்து வெளிப்படணும் ராஜா. உம்முடைய பிரகாசத்தை நாங்க இந்த சதையினால, இந்த சரீரத்தினால அடைச்சு வைக்காதபடிக்கு ராஜா. ஓ தேவனே ராஜா, விளக்கு தண்டின் மேல வைக்க உதவி செய்யுங்க ராஜா. சபையில் உள்ள ஊழியருக்கு நாங்க கீழ்ப்படிஞ்சிருக்க உதவி செய்யுங்க தகப்பனே ராஜா. தகப்பனே, ஆலோசனைகள் அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு ராஜா, உம்மை போல மாற உதவி செய்யுங்க தகப்பனே ராஜா. ஓ தேவனே, பிதாவிடத்துல இருந்து வந்திருந்தாலும் ராஜா, 30 வருஷ காலம் உங்களுக்கு நியமித்திருந்த பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தீங்களே தகப்பனே, அந்த அரசாங்க சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தீங்களே ராஜா, அதை எங்க இருதயத்துல சொல்லிக் கொடுங்க தகப்பனே. நாங்க இருக்கிற வீட்டுல மாமியார் இருந்தாலும், பெற்றோரா இருந்தாலும், மூத்தவங்களா இருந்தாலும், சபையில இருந்தாலும் தகப்பனே ராஜா, எங்களுக்கு மேல இருக்கவங்களுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க ராஜா. அந்த அடிமைத்தடத்தை, அந்த தாழ்மையை சொல்லிக் கொடுங்க தகப்பனே ராஜா. ஓ தேவனே ராஜா, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ராஜா. உம்முடைய சாயல்ல தகப்பனே ராஜா, இந்த சபை மாறுபடியாக வேண்டிக் கொள்ளுகிறேன் ராஜா. அப்படி செய்கிறதுக்கு நன்றி தகப்பனே ராஜா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டே தகப்பனே. அந்த வசனத்தினுடைய ஆடம் இந்த சபையில நிறைவேறுவதாக ராஜா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.